வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணும் பொழுது, முதலமைச்சர் ஸ்டாலினை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, திமுக ஆட்சி மீது எதிர்க்கட்சிகள் என்ன பெருசா விமர்சனம் பண்ண முடியும்? திமுக ஆட்சியில மது போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது 2 தவிர திமுக ஆட்சி மீது வேற எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது எதிர்க்கட்சிகளால் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை ஒண்ணு பண்ணியிருக்கிறாரு. ஸ்டாலின் என்ன நினைச்சிருப்பாரோ தெரியல. ஏம்மா உங்களுக்கு தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் இறந்ததுக்கப்புறம் அந்த கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த கட்சிக்கு 10 எம்எல்ஏ சீட்டு, ஒரு எம்பி சீட்டு கொடுத்ததுக்கு உங்களால் பண்ண முடிகிறத நீங்கள் பண்ணிட்டீங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னு உண்மையிலேயே நினச்சிருப்பார். 10 சீட்டு கொடுத்ததுக்கும் எம்பி சீட்டு கொடுத்ததுக்கும் காட்டுற நன்றி கடனா இது அப்படின்னு முதலமைச்சர் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை பிரேமலதா அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. நல்ல வேளை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண போயிருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பார்னா, செந்தில் பாலாஜி உண்மையிலேயே நல்ல மனிதர், நல்ல நிர்வாகி, நல்ல ஒரு அமைச்சராக செயல்படுகிறார், சுறுசுறுப்பாக செயல்படுகிறார், பிரச்சாரத்தெல்லாம் அற்புதமாக வியூகம் அமைச்சு செயல்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீது என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த டாஸ்மாகில் பாட்டிலில் 10 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை தவிர வேறு எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இவர் மீது இல்லை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணியிருப்பார். நல்ல வேளை அந்த பக்கமெல்லாம் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போகலை. நன்றி, வணக்கம்.